ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசியும். இன்றைக்கி பசிம் ருசியமில் வெண்பொங்கலுக்கு ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி சூப்பராக டேஸ்டியாக ஒயிட்டாக எப்படி ஒயிட் சட்னி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதோட கரெக்டான மெஷர்மெண்ட் மீடியம் சைஸ் தேங்காயோட பாதி மூடி. இது கூட 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, தேவையான அளவு கல் உப்பு, தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி, அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரக்கரனும் இல்லாமல் இந்த மாதிரி பதமாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேனில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு இது கூட 1 பச்சை மிளகாயை எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். 1 பீஸ் இஞ்சியை தோல் நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக துருவ முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக துருவிக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் நம்ம முந்திரி சேர்த்து செய்கிறதுனால தாளித்த பிறகும் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் சட்னி. இஞ்சி துருவி தாளிச்சிருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் அதே சமயத்தில் யூஸ்வலான ஒயிட் சட்னியை விட டிஃப்ரெண்ட்டான சூப்பர் டேஸ்ட்லையும் இருக்கும். அது வெண்பொங்கல் கூட சாப்பிடும்போது செம அசத்தலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.